Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर
சங்கரா. ஏன்பா இப்பெல்லாம் எல்லாரும் குழந்தைகளுக்கு சாஸ்திரத்துக்கு பூனல் போடுற மாதிரி போட்டியா? இல்ல உங்க அப்பா வழிப்படி வேத அத்தியானம் வேத அபியாசம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் உன் பையன் பண்ண போறானா எப்படி? அப்படிப்பட்ட பெருமையான வம்சாவளியில வந்த உன் பையன் அதெல்லாம் தொடர வேண்டாமா? என்ன யோஜனை? தீர்மானம் பண்ண வேண்டியது நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். எங்க ஆத்துக்காரர் என்ன நினைச்சாரோ இல்லையோ, நான் நினைக்க ஆரம்பிச்சேன். உலகத்துல எல்லாரும் அவ வழிய நெறிய விட்டு கொடுக்கறது இல்ல, நாம மட்டும் ஏன் இப்படி மாறிட்டோன்னு தோணித்து. இத பத்தி எங்க ஆத்துக்காரர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஓவர் நைட்ல எடுத்த முடிவு இது. எங்க பையன் இங்கதான் வளரணும், வேதங்களை பூர்ணமா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணோம். கலிபோர்னியால எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். இதெல்லாத்தையும் விட எங்க 2 பேருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சது. அதாவது we are following our traditions, we are back to our roots. அந்த நினைப்பு ஒரு சுகம் தந்தது. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். சுகம் மட்டும் இல்ல, ஒரு திருப்தியும் ஒரு மனநிறைவும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அனுஷா, this is the truth and I am honest about it. அனுஷா, மறுபடியும் அதே சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம்ல? அதே சிச்சுவேஷன்னா? ஆச்சு. ஒரு வாரத்தில் கிளம்பி ஆகணும். ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணினோம், அதுவும் முடிய போகிறது. இந்த அட்மாஸ்பியர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒன் செக். ஹாய் ஹாரிஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? யா, ஐ ஹேவ் சென்ட் தி வீக்லி ரிப்போர்ட். No, not at all. I'm not contemplating on extending my stay. I should be there next week. But I've been contemplating on something else. That I'll discuss with you in person. Bye. Have a wonderful day. Contemplating on something else na? என்ன சொல்றதுன்னு இப்போ எனக்கு தெரியல. சி சந்துரு, என்னோட குணம் உங்களுக்கு நன்னா தெரியும். 12 வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டோம். அந்த சுழல், அந்த நாகரிகம், all that have impacted me a lot. No doubt about it. அதே சமயம் எனக்கு தெரிஞ்சு நான் பேலன்ஸாக தான் இருந்திருக்கேன்னு தோன்றது. நம்மளோட கல்ச்சர் தெரிஞ்சுக்காம இல்லை, ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது இன்னொரு விஷயம். எல்லாத்தையும் படித்தேன், தெரிஞ்சுட்டேன், கேள்விகள் கேட்டுன்னு இருக்கேன். பட் there are certain other things that has set me thinking. Certain things na? எனக்கு புரியல. Actually, what is bothering you? You know, நம்ம மனசு, எண்ணம் இதெல்லாம் மாற ஒரு வினாடி போரும் சொல்லுவா. ஏதோ ஒரு சம்பவம் இல்லை ஒரு வார்த்தை ஒரு மனுஷனையே டோட்டலா மாத்திடும். பார்த்தி சொன்ன ஒரு விஷயம். ஏன்பா இப்பெல்லாம் எல்லாரும் குழந்தைகளுக்கு சாஸ்திரத்துக்கு பூனல் போடுற மாதிரி போட்டியா? இல்ல உங்க அப்பா வழிப்படி வேத அத்தியானம் வேத அபியாசம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் உன் பையன் பண்ண போறானா எப்படி? அப்படிப்பட்ட பெருமையான வம்சாவளியில வந்த உன் பையன் அதெல்லாம் தொடர வேண்டாமா? என்ன யோஜனை? தீர்மானம் பண்ண வேண்டியது நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். எங்க ஆத்துக்காரர் என்ன நினைச்சாரோ இல்லையோ, நான் நினைக்க ஆரம்பிச்சேன். அதாவது ஐடென்டிட்டியை பத்தி பேசுறா இல்லையா? 1000 தான் நம்ம நட உட பாவனை எல்லாத்தையும் மாத்திண்டாலும் we will not be on a par with them. We will be treated only as Indians. அவ சொன்ன இன்னொரு விஷயமும் என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. உலகத்துல எல்லாரும் அவ வழிய நெறிய விட்டு கொடுக்கறது இல்ல, நாம மட்டும் ஏன் இப்படி மாறிட்டோன்னு தோணித்து. இத பத்தி எங்க ஆத்துக்காரர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்.
ஓவர் நைட்ல எடுத்த முடிவு இது. எங்க பையன் இங்க தான் வளரணும், வேதங்களை பூர்ணமா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணோம். கலிபோர்னியால எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். நான் இந்தியன் தான், ஆனா நான் இந்தியால இல்லையே. நம்ம ரூட்ஸ், நம்ம ஒரிஜினல் நம்ம மறக்க கூடாதுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னான். பாரதி மாதிரிதான் நாமளும் சங்கரனுக்கு பூணல் போடுறதுக்காக இங்க வந்தோம். அதை கிராண்டா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். தாத்தா ஆத்தோட போட்டுடலான்னு சொன்னபோது எனக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்தது. ஆனா பாரதியோட வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக இது பண்றோம்? ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவா, சொசைட்டிக்காகவா, இல்ல நம்ம சந்ததி, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவா? இந்த குவெஸ்சன் என் மனசுல திரும்ப திரும்ப ஓடிண்டே இருந்தது. நவ் மை ஃபோக்கஸ் இஸ் சங்கர்னை நாம எப்படி வளர்க்க போறோம்? ஜனனியும் சேர்த்துதான். அவ ஃபியூச்சர் பத்தி யோசிக்கணும். பேரண்டல் கேரை பத்தி நான் ஆர்கியூ பண்ணினேன். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் தேர் இஸ் yet another question. இவ இந்தியன்ஸா வளர போறாளா, இல்ல அமெரிக்கா ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரஜை அவளை வளர்க்க போறோமா? அனுஷா, எனக்கும் இந்த டைலமா கொஞ்ச நாளா இருக்கு. பாரதி சொன்னது சரின்னு எடுத்துட்டு அவளை மாதிரி நம்மளும் இந்தியா வந்துட முடியுமா? வரத்துக்குள்ள சூழ்நிலை இருக்கா? போத் எக்கனாமிக்கலி அண்ட் என்வரான்மெண்ட்லி நம்மளால அடாப்ட் ஆக முடியுமா? சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் தேர். எனக்கு ஒரு அசௌகரியமும் இல்லை, உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம்ல இந்தியாவுக்கு திரும்பி வந்தாகணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு ஃபைனலாக திரும்பி வந்துடணும்னு நிறைய தடவை நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனலான்றோம் இல்லையா, அதுதான் எப்போன்னு உறுதியாக சொல்ல முடியல. இந்த ஃபைனல் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுல நிறையா பேருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஃபைனலாக இந்தியாவுக்கு வந்துடணும்னு சொல்லிண்டே ஃபைனலாக வெளிநாட்டிலே அவள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது. பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் தாட் ப்ராசஸ். அண்ட் ஒன் மோர் திங் அனுஷா, குழந்தைகளோட ஒப்பீனியனை கேட்காம நம்மளால எந்த டெசிஷனுக்கும் வர முடியாது. இங்கே வரதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். குழந்தைகளா, உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை அமெரிக்காவில் இருக்கிறது பிடிச்சிருக்கா? எனக்கு இந்தியாவில் இருக்கிற வரையும் இந்தியா பிடிச்சிருக்கு, அமெரிக்காவில் இருக்கிற வரையும் அமெரிக்கா பிடிச்சிருக்கு. ஓகே சங்கரா, வாட்ஸ் யுவர் வியூ? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு சரியா தெரியல. எங்க நம்ம கண்டினியூஸா இருக்கோமோ அங்க இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நம்ம இந்தியாலே ரொம்ப நாள் இருந்தோம்னா இந்தியாவே பிடிச்சு போயிடும். அனுஷா, நவ் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ. அமெரிக்காவை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துடலான்ற எண்ணம் உனக்கு இருக்கா? சந்துரு, நிஜத்தை சொல்லணும்னா ஐ எம் இன் a confused state now. Whether it's going to be states or whether we are going to stay here. I need some time to think. என்னம்மா கைதான் வாழைப்பூ ஆஞ்சின்றிருக்கு, மனசு வேற ஏதோ சிந்தனையில இருக்கு. ஆமாண்டி, புலி வருதுங்கிற மாதிரி ஆச்சு. சந்துரு, அனுஷா, குழந்தைகள் எல்லாரும் யுஎஸ் திரும்பி போற நாளும் நெருங்கி வந்தாச்சு. என் கையால இன்னும் நிறைய பண்ணி போடணும்னு தோன்றது, ஆசையா இருக்கு. ஆனா அவளுக்கு அந்த ஆசை இருக்கான்னு தெரியல. என் மனசுதான் அஜ்ஞானம் அடிச்சுக்கிறது. ஆமா, நீ எப்போ எல்லாத்தையும் நீட்டா பண்ணுவ? இன்னைக்கு என்ன பீன்ஸ் சின்னதும் பெருசுமா கட் பண்ணி வச்சிருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லம்மா, நீ கிளம்ப போறவாளை பத்தி நினைச்சுட்டு இருக்க. நான் திரும்பி வந்த பாரதியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தியாவுக்கே பர்மனண்டா திரும்பி வரணும்ன்றது எவ்வளோ ஸ்திரமான துணிச்சலான டெசிஷன். ஆமா காமாட்சி, ஃபாரின் வாழ்க்கைங்கிறது எவ்வளவு அனித்தியமானதுங்கிறத கட்டன் ட்ரையா எடுத்து சொல்லிட்டால. அது மட்டும் இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தைரியமும் அசாத்திய தன்னம்பிக்கையும் வேணும். அவ என்னமோ சிம்பிளா சொல்லிட்டா இது ஓவர் நைட்ல எடுத்த டெசிஷன் அப்படின்னு.
ஃபாரின்ல அவ கூட இருந்தவாளும் இங்க இருக்கிறவாளும் அவளை கிண்டலும் கேலியும் பண்ணினாலும் அவ எடுத்த முடிவுல அவ ஸ்டபர்னா இருந்துட்டா. ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது. எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவா. அதே மாதிரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அதெல்லாம் பொருட்படுத்தாம சமாளிச்சுண்டு ஒரு மனோதிடத்தோட மன நிறைவோட இப்போ இங்க இருக்கா. இது ரொம்ப ஆச்சரியமாவும் அபூர்வமாவும் இருக்குமா? எனக்கு என்ன தோன்றதுன்னா, சந்துரு கூட யூஎஸ் போய் இருக்கணும்னு பெருசா ஆசை கிடையாது. அனுஷாவோட விருப்பத்துக்கு தான் அங்க போய் இருக்கான். அனுஷாவுக்கு தன்னோட குழந்தைகள் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் இதோட நிதர்சனம் புரியும். அங்க வாழற பெரும்பாலான இந்தியன்ஸ் இதே தர்ம சங்கடத்துல தான் இருந்துட்டு இருக்கா. நீங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கிற போது என் மனசுல என்ன தோன்றதுன்னா, சந்துருவை விட அனுஷாவுக்கு இந்தியாவுக்கு சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்து. அவ சீக்கிரமே இங்க திரும்பி வந்துடுவா. என்ன தாத்தா, இத்தனை நாள் அனுஷா பேசினது நடந்துட்டது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அனுஷாக்கு யூஎஸ்ஐ விட்டு வரத்துக்கு கண்டிப்பா மனசு வராது. காமாட்சி, பார்க்கறதுங்கிறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. சீயிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அப்சர்விங். நீங்களாம் வெறுமனை பார்த்துட்டு இருந்தேள், நான் கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் அனுபவ ரீதியாக வர விஷயங்கள். பார்க்கறதுங்கிறது ஒரு மேலோட்டமான அபிப்பிராயத்தை கொடுக்கும். ஆனால் கவனிக்கிறதுங்கிறது அனலைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்னோட அப்சர்வேஷன் அனுபவ ரீதியானது. அனுஷா கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்பப்போ நம்ம தகுந்த பதில் கொடுத்துட்டோம். இதெல்லாம் அவன் மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நேற்றுக்கு பாரதி வந்து பேசின போது நீங்கள்லாம் அவளையே பார்த்துட்டு இருந்தேள். ஆனால் நான் அனுஷாவையே கவனிச்சுட்டு இருந்தேன். அவளுடைய முக மாற்றங்களை, எண்ண ஓட்டங்களை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் அனுபவத்தில் என்னோட அனுமானம் இதுதான். இல்ல தாத்தா, உங்க வயசுக்கும் அனுபவ ஞானத்துக்கும் நான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன். ஆனா அனுஷா விஷயத்துல உங்க அனுமானம் இஸ் பவுண்ட் டு கோ ராங். இல்ல காமாட்சி, தாத்தா எதுவும் சட்டுன்னு சொல்லிட மாட்டார். அவர் சொல்றபடி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியும். எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவா. அதுவும் தவிர இதை பத்திலாம் நாம இப்போ விவாதிக்க வேண்டாமே. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி பகவத் சங்கல்பம்னு ஒன்று இருக்கு. அதுபடி நடக்கட்டும். நான் திடமா நம்புறேன். கூடிய சீக்கிரம் சந்துரும் அனுஷாவும் குடும்ப சமேதரா இந்தியாவுக்கு வந்து நம்மளோடயே இருக்க போறா. பெரியவா சீரியஸ் ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். இன்னையோட 70 எபிசோட் பூர்த்தி ஆகுது. இந்த 70 வந்து அடையறதுக்கு பிரதான காரணம் நீங்கள்லாம் தான், உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். ஏன்னா ஆரம்பத்தில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆரம்பத்தில் நான் நினைக்கல இது வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே மகா பெரியவரோட அனுகிரகம் தான். இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும், அதை தெரிவிக்கணும். அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது we intend going till 100 episodes. I think this will be a welcome news to all of you. ஏன்னா நிறைய பேர் எனக்கு எழுதின்னு இருக்கா, சார் இதை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கணும் சார், தொடர்ந்து போயிட்டு இருக்கணும் சார்னு. எஸ், தொடர்ந்து போயிட்டு இருக்கணுங்கிறது எனக்கும் தெரியுது. பட் அதில் வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. I don't want to go into those details. Of course, especially financial constraints. But அதுவும் வந்து பெரியவாளோட சித்தம். ஸோ ஹேவிங் செட் தட், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 26, 2021, அதாவது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முன்னாடி கர்மா 2, கர்மாவும் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கர்மா 2 ஷூட்டிங்க்கு பூஜை போட்டோம். ஸோ அன்னிலேருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நான்ஸ்டாப்பாக ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங்.
அதாவது திரும்பி பார்க்கறதுக்குள்ள சாட்டர்டே சண்டே வந்துடும். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது உடனே ஷூட்டிங் அப்புறம் எடிட்டிங், டப்பிங், ரீரெக்கார்டிங், மிக்சிங் அப்படின்னு அந்த ஒரு சைக்கிள் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் எனக்கு என்னென்னா ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுறது. ஏன்னா யூ வில் ஆல்சோ கன்கர் 2.5 வருஷங்கிறது வந்து ஒரு சாதாரண இதில், ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் மோர் ஓவர் இது வந்து இப்போ இன்னொரு ஒரு 30 எபிசோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கணும். ஐ ஹேவ் டு கியர் அப் ஃபார் தேட். ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம். அதாவது இந்த அக்டோபர் மாதம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் நான். ஐ எம் ஷுர் தட் யூ வில் ஆல் என்ன சொல்கிற அப்ரூவ் இட் சொல்லலாமா? ஏன்னா என் கூட இருந்த என் டீம் மெம்பர்ஸ்லாம் சார் இதெல்லாம் போய் டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்க வேண்டாம் சார் நான். பட் ஐ பர்சனலி ஃபெல்ட் தட் இட் இஸ் மை டியூட்டி, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் யூ இன்ஃபார்ம்ட். ஏன்னா இந்த சீரீஸாக நடக்கிறது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ஒரு மாதம் ஆஃப்கோர்ஸ் மோர் ஓவர் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வேறு வருது, நவராத்திரி எல்லாம் வருது, எல்லோரும் அதில் கூட பிஸியாக இருக்கலாம். ஸோ ஐ தாட் தட் இந்த ஒரு அக்டோபர் மாதத்தை விட்டுட்டு நவம்பர்லேருந்து மறுபடியும் பெரியவா சீரீஸ் வில் கண்டினியூ. அது வரைக்கும் ப்ளீஸ் பேர் வித் மீ. அண்ட் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐ வில் see what I can do to keep you all engaged during Saturdays and Sundays. With those few words, once again என்னோட மனமார்ந்த நன்றியை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐ சாலிசிட் யுவர் கண்டினியூட் பேட்ரனேஜ். எல்லா விதத்திலையும் உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃப்ரம் நவம்பர் பெரியவா சீரீஸ் வில் கண்டினியூ. நன்றி நன்றி நன்றி. மகா